அருட்தந்தை வேதாத்ரி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகின்றது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மூச்சுப் பயிற்சியின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சுதா கலிங்கல் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன்ங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பேராசிரியர் அருள்நிதி சர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களை தவநிலையிலே நாம் வாழ்த்துவோம். சர்மிளா தனசேகரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல்நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அவர்களது தொண்டு மென்மேலும் சிறந்தோங்க வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. இப்போ நம்ம வந்துட்டு மூச்சு பயிற்சியின் மகத்துவத்தை பத்தி நம்ம பேச போறோம். சுவாசிக்கக்கூடிய சுவாச மண்டலம் தான் நுரையீரல். மனிதனுடைய உடல் பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்டுள்ளது. விண் ஆகாசம்னு சொல்லுவோம். காற்று வாயு, நெருப்பு வந்து அழுத்த காற்றாகவும், நீர் வந்து இரத்தமாகவும், கெட்டி பொருள் மண், உடல் சதை எலும்பு இப்படி இருக்கு. இந்த 5 பூதங்களும் மிக முக்கியமானது இந்த காற்று தான். இந்த காற்றின் மூலமாகத்தான் உடல்ல உள்ள மற்ற பூதங்களும் உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது, இயங்குது. உடல்ல ஏதாவது அடிபட்டோ, சின்ன ஒரு கீறல் ஆனாலோ ரத்தம் வெளியே வரும். வெளியே வந்த ரத்தம் வெளிக்காற்று பட்ட உடனே கெட்டித்தன்மை ஆயிருது. அதே ரத்தம் உடலுக்குள்ள எப்படி இருக்குதுன்னா, ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஓட்டம் நடைபெறுவதே காற்றின் மூலமாகத்தான். நம்ம சுவாசிக்கும் மூச்சுக்காற்றின் மூலமாகத்தான் காற்று ஓட்டத்துல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம் சீராக பெறுது. மூளை செயல்படவில்லை அப்படின்னு சொன்னா அதை என்ன சொல்றோம்? மூளைச்சாவு அல்லது கோமா நிலைன்னு சொல்றோம். மூச்சோட ஓட்டம் இருக்கிறனால தான் அந்த உடல் வந்து இயங்குது. மூச்சு மட்டும் நின்னுட்டா அந்த உடல் வந்து அசைவில்லாம ஆயிரும். உடல் வந்து சில்லுன்னு ஆயிரும். எனவே தான் இந்த உடல் வந்து காற்றை நம்பி தான் இருக்குது. காற்று தான் உயிருக்கு ஆதாரமான சக்திய வந்து கொடுக்குது. இதயம், நுரையீரல், மூளை, முதுகுத்தண்டு போன்ற எல்லா உடல் உறுப்புகளுக்கும் இயக்க சக்தி அளிப்பது இந்த காற்று தான். மனிதனோட உயிர் நாடியே மூச்சு காற்றுன்னு சொல்லலாம். உணவும் நீரும் இல்லாம கூட பல நாட்கள் வந்து நம்ம உயிர் வாழ முடியும். ஆனா காற்று இல்லாம சில நொடிக்கு மேல உயிர் வாழ முடியாது. அதனால தான் இந்த உடலை வந்து காயமே பொய்யடா காற்றடைத்த பையடான்னு பாடியிருக்காங்க சித்தர். காற்று மூச்ச வந்து அதாவது கட்டுப்படுத்தி வாழ்தல் தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆசனங்களை சரி செஞ்சு அதன் பிறகுதான் பிராணாயாமம் செய்ய முடியும். எனவே நமது மனவளக்கலையில கூட புதிதாக இணையும் அன்பர்களுக்கு வந்துட்டு உடற்பயிற்சி, காயக்கல்பம், தியானம் என நமது அருள் தந்தை அவங்க வந்துட்டு முறைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து இந்த பயிற்சியின் மகத்துவமா இருக்கு. பயிற்சியின் மூலமாகத்தான் எல்லாருமே நிலையா இருக்க முடியுது, நிலை பெற முடியுது. தொடக்கத்துல ஒரு 1000 பேர் செய்யறோம்னு வச்சுக்குங்க. போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நாள்பட செய்யாமையே விட்டுறாங்க. ஒரு பழக்கத்தை தொடர்ந்து 21 நாட்கள் அல்லது 48 நாட்கள் செய்தால் இது வந்து நமக்கு வந்து பழகிரும். நம்முடைய தசைநார் மூச்சு பயிற்சி வஜ்ராசனத்துல அமர்ந்துட்டு ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் சேர்த்து சின்முத்திரையில வச்சுக்கிட்டு மற்ற 3 விரல்களையும் தொடை பகுதியில நல்லா அழுத்தி வச்சுட்டு தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேரா இருக்கிற மாதிரி நம்ம உட்கார்ந்து
தொடையை வந்து இடுப்பு மடிப்புல அ அந்த சின்முத்திர கைய கட்டை விரல வச்சு நல்லா படியும்படி வச்சுக்கிட்டு, மூச்ச ஆழமா உள்ள இழுத்து, முன்புறம் குனியும்போது மூச்ச மெதுவா வெளிய விட்டுட்டே நம்ம வந்தோம்ன்னு சொன்னா, இதை நம்ம தொடர்ந்து ஒரு 5 முறை செய்யும் பொழுது, அந்த ஆதி முத்திரையிலயும் நல்ல நம்மளுக்கு பலன் கிடைக்கும். ஆதி முத்திரையிலயும் கைகளை மடிச்சு அடி வயிற்று பகுதியில வச்சு, இதே போல மேல 5 முறை செய்யும்போது, நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்குது. இந்த பலன் என்னன்னா, மணிப்பூரக சக்கரா வந்து நன்கு வந்து இயக்கம் பெறுது. இதனால சர்க்கரையின் அளவு வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுது. இந்த பயிற்சிய தொடர்ந்து செஞ்சு வரும்போது உடலுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மேலும் அடுத்த பயிற்சி சுகாசனத்துல உட்கார்ந்து, வலது உள்ளங்கைய வந்து தொப்புல மூடிக்கிட்டு, இடது உள்ளங்கைய வந்து காத மூடிக்கிட்டு, அ முழங்கைய வந்து மார்ப பகுதிய நல்லா அழுத்திட்டு மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடும்போது, நம்முடைய நுரையீரல் வந்து நல்ல முறையில விரிவடையத வந்து நம்ம உணர முடியும். இப்படி கைகள மாத்தி செய்வது, இது போல மொத்தம் 5 நிலைகள்ல நம்ம செய்யும்போது, இந்த பயிற்சியினால குடல் பகுதியில் உள்ள இயக்கம் வந்து சீராகுது. சுவாசப்பையின் ஒவ்வொரு பகுதியும் நல்லா விரிவடைவதால, உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் போதுமான அளவு பிராணவாயு கிடைக்குது. நுரையீரல்ல காற்று அதிகரிக்கும் திறன் சாதாரண நிலையில இருந்து அதிகமாகி பிராணவாயு அதிகரிக்குது. இதனால ரத்தம் வந்து சுத்தமாகுது. உயிர் சக்தி பெருகுது. இந்த நரம்பு தசைநார் சுவாச பயிற்சி மூலம் உடலில் எல்லா பகுதிகளுக்கும், எல்லா சுரப்பிகளுக்கும் பிராணவாயு வந்து ம போ போய் சேருது. இதனால உடல்ல ஏற்படும் ஆஸ்துமா, கீழ்வாய்வு, அ மறதி, சோம்பல், அடிக்கடி சளி பிடிக்கிறது, சைனஸ் பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இந்த மூச்சு பயிற்சி வந்து ஒரு நிவாரணியாக செயல்படுது. நம்ம நாள் முழுவதும் வேலை செஞ்சுட்டே இருந்தா கூட, நம்முடைய உடல் வந்து சோர்வடையாது. ஆ நரம்பு மண்டலம், காற்று மண்டலம், தசை மண்டலம் இதில் உள்ள நோய்களும் வந்து நீங்குது. உயிர் சக்தி பெறுவதன் விளைவாக தலைவலி, தலைபாரம், தூக்கமின்மை, ஆஸ்துமா போன்ற சுவாசப்பாதை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும் குணமாகுது. மனநோய், கை, கால் வலிப்பு போன்ற நோய்களும் இதுல வந்து குணமாகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து யூகிக்கும் திறனும் அதிகமாகுது. பதிவு செய்யும் திறனும், நினைவாற்றலும் அதிகரிக்குது. படிப்பது வந்து எளிதாக ஒரு முறை படிச்சாலே மனதுல வந்து பதிஞ்சிரும். ஒழுக்க மேம்பாடும் வந்து இயல்பாகவே இதுல வந்து கிடைச்சிருது. இவ்வளவு விஷயங்கள் இந்த தசைநார் மூச்சு பயிற்சியில கிடைக்குது. இதுதான் இதோட மகத்துவமா இருக்குது. இதே போல கபாலபதி செய்வதாலும் உடலிலே உள்ள நோய்கள் தீருது. இந்த கபாலபதி 22 நோய்களுக்கு தீர்வாக இருக்குது. கபாலபதி செய்வதால குழாயில இருக்கக்கூடிய தூசு முதல் கொண்டு வெளியேறிருது. உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க, குடல் இறக்கம், அ இதய நோய் உள்ளவங்க மட்டுமே இத வந்து செய்யாம இருக்கிறது நல்லது. கபாலபதி செய்யும்போது நாம வந்து மூலபந்தம் செய்வதே குடல் இறக்கம் வராமல் இருப்பதற்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கபாலபதியில நாத நடன கரண்ட கபாலபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து திருமூலரோட கபாலபதி. அம் அதாவது மூச்சு என்றாலே ஆம் பிராணாயாமத்துல தான் மூச்ச வந்து உள்ள இழுக்கிறது. ஆ மூச்ச வந்து உள்ள அடக்கி வைக்கிறது. மூச்ச வந்து வெளியே விடுறது அப்படின்னெல்லாம் இருக்குது. இப்ப மூச்ச வந்து உள்ள இழுக்கிறத வந்து பூரகம் அப்படிங்கிறோம். அடக்கி வைக்கிறத வந்து கும்பகம் அப்படின்னு சொல்றோம். வெளியில விடுறத வந்து ரேஷகம் அப்படின்னு சொல்றோம். பிராணன் என்ற மூச்சு போயிருச்சுன்னு சொன்னா, எந்த எண்ணமுமே வந்து நமக்கு இருக்காது. நம்முடைய வேதாத்திரியத்துல பூரகம், ரேசகம் மட்டுமே இருக்குது. எந்த இடத்திலயுமே கும்பகம் அதாவது மூச்ச வந்து அடக்கும் பயிற்சி கிடையாது. இதுதான் இதோட எளிமை. மூச்சை இழுப்பதும், விடுவதும் மட்டுமே இருக்குது. மனவளக்கலை பயிற்சியை எளிமை என நம்ம சொல்லலாம். நம்ம ஏன் வந்து மூச்ச அடக்கக்கூடாதுன்னா, ஒரு சிலருக்கு மூச்சு அடக்கும்போது, அதனால வந்து பிரச்சனைகள் உருவாகும். அது வந்து நல்லா பழக்கமாயி முடியும் அப்படிங்கிறவங்கனால மட்டும் தான் செய்ய முடியும். அதனால தான் மகரிஷி ஐயா இவ்வளவு எளிமையா நமக்கு வந்து குடுத்திருக்காங்க. நாம தவத்துக்கு முன்பாக நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி செய்கிறோம். இப்போது கூட தவத்துக்கு முன்னாடி இந்த நாடி சுத்தி நம்ம எல்லாருமே செஞ்சோம். இந்த நாடி சுத்தி செய்யும் பொழுது, நம்மளுடைய இடகலை, பின்கலை, சுழுமுனைங்கிற நாடிகளும் வந்து திறக்கப்படுது. நாடி என்றால் வந்து சக்தியோட பாதை. அதாவது அ
சுத்தி என்றால் சுத்திகரிக்கப்படுவது. இந்த பயிற்சி நமது உடலில் உள்ள ஆற்றல் பாதைகள வந்து சுத்தப்படுத்துது. இதனால மூளைக்கு போற ரத்தம் சீராக செயல்படுது. உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சு குறைவாகவும், வெளியே விடக்கூடிய மூச்சு அதிகமாகவும் இருக்கணும். 1:2:4 அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூச்சோட விகிதத்த. ஆக்ஸிஜன உள்ளே இழுத்து கரிமில வாயுவை வெளியே விடுறோம். உடலில் உள்ள கழிவு காற்று வெளியேறுவதால நல்ல தூக்கம் வரும் இரவு நேரத்துல. மூளை செல்களும் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். மூச்சை இழுத்து விடுவதால நுரையீரல் வந்து நல்ல பலத்த வந்து அடையுது. வயது ஆக ஆக நம்முடைய விஷுப்தி சக்கரா வந்து அ தொண்டை அதாவது தொண்டைக்குழி தான் விசுத்தி சக்கரா. அது வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இதனால வந்துட்டு நம்மளுக்கு ஆகாஷ், விண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு இழுத்து விட வந்து இந்த இடம் வந்து கடினமாயிரும். நுரையீரலும் வந்து சுருங்கிட்டே போகும். இப்படிப்பட்ட நேரத்துல தான் இவங்களுக்கு அ பிராணவாயு வந்து செயற்கையா பொருத்தப்பட்டு, அதன் மூலமாக சுவாசிச்சு உயிர் வாழ்றாங்க. இப்படித்தான் இவங்கனால வாழவும் முடியும். எனவே, நாம கற்றுக்கொண்ட நாள் முதல் ஒவ்வொரு நாளும் தவறாம இந்த மூச்சுப் பயிற்சிகளை செய்து வந்தா, நம்முடைய நுரையீரலின் கொள்ளளவு வந்து அதிகமாகும். மூச்சு இயல்பாகவே இருக்கும். நம்முடைய வயது என்பதே இந்த உடலுக்கு கிடையாது. நாம சுவாசிக்கும் மூச்சுக்கு தான் இருக்குது. மூச்சை விட்டுக் கொண்டு இருக்கும் நாள் வரை தோற்றம் எனவும், மூச்சு நின்றுவிட்டால் மறைவு எனவும் இந்த பருவுடலுக்கு சொல்லப்படுது. இதை மனதிலே நினைவாகக் கொண்டு ஒவ்வொரு நாளும் மூச்சுப் பயிற்சியை செய்து எந்த தொற்றும் இல்லாமல் ஆரோக்கியமாக நாம வாழலாம். ஒரு பலூன் இருக்குது அப்படின்னா, அது எவ்வளவு சிறுசா இருக்குது. அதை எடுத்து ஊதும்போது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். பிறகு அதுல உள்ள காற்று போயிட்டா, முதல்ல அது எப்படி இருந்துச்சோ, அத விட கொஞ்சம் அளவு மட்டும் அ பெருசா இருக்கும். ஏன்னா, அது கொஞ்சம் இளகி இருக்கும். அப்படித்தான் நம்முடைய நுரையீரலும் நன்கு மூச்சை இழுத்து விடும்போது விரிவடையும். அதே பலூன் காற்று இல்லாம இருந்தா கீழே இருக்கும். காற்று பலூன் அ காற்று வந்து பலூன்குள்ள இருந்தா, காற்று போகும் திசையெல்லாம் அந்த பலூன் போகும். அதே பலூன்ல அம் இன்னும் என்னன்னா, மிஷின் மூலமா அதாவது கேஸ் பலூன் சொல்றோம் இல்லைங்களா? கேஸ நிரப்பி ஆ நிரப்பி அந்த அந்த பலூன விடும்பொழுது, ஒரு நூலினால கட்டி பிடிச்சு நம்ம இருப்போம். நூல் போயிருச்சுன்னு சொன்னா, வேகமா அது வந்து மேல் நோக்கி அதாவது காற்று உள்ள இடம் நோக்கி மேல போயிட்டே இருக்கும். அந்த பலூன் போகல, காற்று தான் போகுது. கேஸ் தீர்ந்துருச்சுன்னு சொன்னா, மீண்டும் அந்த பலூன் என்னாகும்? கீழ வந்து விழுந்துரும். இந்த பலூன் போல தான் இந்த உடல் காற்று அ நிரம்பி இருக்கு. அ அதனால தான் வந்து இந்த உடல் வந்து அசைஞ்சுகிட்டே இருக்கு. காற்று வெளியேறிச்சுன்னு சொன்னா, அசையாம அடங்கிரும். அப்போ காற்றின் மொழி என்ன? அசைதல். உயிரானது காற்றை நம்பித்தான் இருக்குது. மகரிஷி ஐயா அவங்க பஞ்சபூத நவகிரக தவத்துல இப்ப கூட நம்ம அதைய நம்ம அனுபவிச்சோம். "காற்று ஒரு கவசம் போல் சூழ்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது" அப்படின்னு இந்த உடல. அப்போ நம்ம மூக்கால சுவாசிக்கிறத அதையும் அடுத்து நம்ம உடல் முழுவதுமே ஒவ்வொரு ரோமங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரத்திலயும் சுவாச காற்று உள்ள வந்து நம்மளுக்கு போய்க்கிட்டே தான் இருக்குது ஆக்ஸிஜன். இப்போ ஒரு அடிபட்டுருச்சுன்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து கட்டு போட்டாங்கன்னா, அந்த கட்டுக்கு காத்து போகுற மாரி இருக்கணும். அந்த காத்து போகலன்னு சொன்னா, அந்த இடம் என்ன ஆயிரும்னா, செப்டிக் ஆயிரும். அதாவது அங்க உயிரோட்டம் இருக்காது, ரத்த ஓட்டம் இருக்காது, வெப்ப ஓட்டம் எதுவுமே இல்லாம அந்த அந்த இடம் வந்து அ உயிர் சக்தி இல்லாம அழுகி போயிரும். அதனால ம் நான் இதை எல்லாமே நம்ம நெறைய பார்த்திருப்போம். அதனால தான் ஒரு அடிபட்ட இடத்துக்கு கூட அவங்க வந்து கட்டு வந்து காற்றோட்டம் போற மாரி வச்சிருப்பாங்க. ஒரே காற்று தான் காலநிலைக்கு ஏற்றார் போல வந்து அதை வந்து நம்ம உணர்றோம். குளிர்ந்த காற்று, சூடான காற்று, மிதமான காற்று, மிதவெப்ப காற்று என நம்ம வந்து உணர்றோம். இதே மாதிரி தான் இடது மூக்குல இழுக்கும் அந்த மூச்சு குளிர்ந்த காற்றாகவும், இதை வந்து சந்திர நாடி அப்படின்னு சொல்லுவோம். வலது மூக்கின் வழியாக மூச்சை இழுக்கும்போது, இது வந்து சூடான காற்று. இதை வந்து சூரிய நாடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சந்திரன் குளிர்ச்சி, சூரியன் வெப்பம் என்று. அதே மாதிரி வாயை ஒரு குழல் போல செஞ்சு மூச்சை இழுக்கும்போது குளிர்ந்த காற்றும் 2 மூக்கின் வழியாக மெதுவாக விடும்பொழுது வெப்ப காற்றாகவும் வெளியேறும். இப்படி செய்வதை பிராமரி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம். மூச்சை கொண்டே வெவ்வேறு வகையான ம் பயிற்சி வந்து ஒவ்வொருவரும் அந்த ஒவ்வொரு பெயர் வச்சு
சொல்லப்படுது. இப்படி செய்யும் மூச்சு பயிற்சி மூலமாக நமது உடலிலே வந்து 72,000 நாடி நரம்புகளையும் சரி செஞ்சுக்க முடியும். ஆரோக்கியமாகவும் நம்ம இருக்க முடியும். நமது நாடி நரம்புகளை சுத்தம் செய்வது தான் இந்த மூச்சு பயிற்சி. மூச்சையே கவனிப்பதை ஆனாபானா சதி மெடிடேஷன் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம மூச்சையே கவனிக்கும் பொழுது நமக்கு வரும் எண்ணங்கள் ஒழுங்குபடுகிறது. தேவையற்ற எண்ணங்கள் வருவது குறைகிறது. தியானத்தில் நம்மை நிலை பெற செய்கிறது. நாம் ஒரு பளிங்கு போல நம்ம வந்து ஆயிருவோம். பளிங்கு எப்படி ஒரு பளபளப்பா இருக்குதோ, அதன் மேல ஒரு சிகப்பு பூவ வச்சாலும் அந்த பளிங்கும் சிவப்பாயிரும். அந்த பளிங்கின் மேல் மஞ்ச பூவ வச்சா அந்த பளிங்கு வந்துட்டு மஞ்சள் ஆயிரும். அதுபோல தான் நாமும் ஒன்றாகி விடுவோம். இந்த நிலைக்கு இந்த மூச்சு நம்மை வந்து ஒன்ற செஞ்சிரும். காற்றை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துவதே இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமத்தின் நோக்கம். இந்த மூச்சு பயிற்சியை அதிகாலை நேரத்துல மாலை நேரத்திலயும் செய்வது சிறப்பு. அதாவது சூரியன் உதிக்கும் பொழுதும், மறையும் பொழுதும் செய்வது சிறப்பு. ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஆதி எழுத்து எனப்படுது. மூச்சை இழுத்துக்கொண்டு விடும் பொழுது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்முடைய உடலுக்குள்ள ஆ இருக்கக்கூடிய 9 தடைகளும் நீங்குது. ஆசனம் என்பது உடல் நலத்தை பாதுகாத்து வைக்கிறது. பிராணாயாமம் மூச்சு பயிற்சி மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வருவதற்கு உதவுவது. 4 நாட்கள் தொடர்ந்து இந்த மூச்சு பயிற்சியை சரியாக செய்தால் இந்த பூமியில் ஒரு நாள் அதிகமாக வாழலாம். அப்போ வருடத்திற்கு 365 நாட்கள் எல்லா நாளும் தொடர்ந்து செய்தால் எவ்வளவு ஆயுட்காலம் கூட்டி கிடைக்கும் என்பதை கணித்துக் கொள்ளலாம். பயிற்சிகளை சரியாகவும் முறையாகவும் செய்து நம்ம வந்து பலனை பெறலாம். காயகல்ப பயிற்சியும் ஒரு அற்புதமான மூச்சு பயிற்சி தான். அதாவது ரூட் சக்கரா அதாவது மூலாதார சக்கரத்தின் மூலமாக இந்த பயிற்சி செய்து ஓஜஸ் மூச்சை விடும் பொழுது உடலுக்கு அபரிவிதமான ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்குது. நீண்ட ஆயுளை பெறவும் முடியுது. உடலிலே கழிவுகள் தங்காமல் வெளியேறும்போது உயிர் சக்தி பெருகுது. இதற்கு இந்த மூச்சு பயிற்சி பேருதவியாக இருக்குது. கபாலபதி நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி, தசைநார் மூச்சு பயிற்சி, யோகி பிரீத்திங், பீஜ மந்திரம், பிராமரி, பஸ்திரிகா, சூரிய நாடி பேதனா, சந்திர நாடி பேதனா, ஆ அதாவது காக்கி முத்ரா, சண்முகி முத்ரா, சந்திரகதி பிராணாயாமம், நாத நடன கரண்ட கபாலபதி என இன்னும் பல வகை உண்டு. எல்லாமே மூச்சை குறித்ததே ஆகும். மூச்சை ஒழுங்குபடுத்தி செய்வதற்கான பல பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளது. ஏதாவது அ நம்ம உடம்புல வந்து ஒரு அடைப்பு இருந்தா, அ அந்த அடைப்புல வந்து ரத்தம் வந்து ஓடுவது கடினமாயி அங்கங்க ரத்தங்கள் வந்து கட்டியாகி நின்றும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எப்படி சொல்லலாம்னா, ஒரு பைப்ல தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அந்த பைப்பு துரு புடிச்சிருச்சுன்னா, அதுல தண்ணி வருமா? வரும். கொஞ்சம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கொஞ்சம் வெளியில அங்க இங்கேயும் லீக் ஆயி போயிரும். அது நாள்பட நாள்பட என்னாகும் வராமயே போயிரும். அதே மாரி தான் நம்ம நாடிகளும் மூச்சு பயிற்சி வந்து நார்மலா நம்ம மூச்சு சுவாசிக்கிறதுக்கு மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கிற போது அங்கங்கே வந்து வயதாக ஆக நம்மளுக்கு நரம்புகள் அங்கங்க பாதிக்கப்படும். நம்ம மூச்சு பயிற்சி செஞ்சோம்னு சொன்னோம்னா, அந்த தண்ணி பைப்பு சரியாக நீரோட்டம் இருப்பது போல நம்ம உடம்பில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் இந்த மூச்சு காற்று சென்று எல்லா ஓட்டங்களையும் சரிப்படுத்தும். ஆ அதுபோல நம்ம வந்து இந்த பயிற்சி செய்வதால உடலுக்கு வந்து உயிர் சக்தி பெருகி, பிராண சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தினமும் தவறாமல் செய்து பயன் பெறுவோம். இதன் மகத்துவத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்வோம். நம்ம பல்லு விளக்கறக்கு தவற மாட்டோம், குளிக்க தவற மாட்டோம், மலம் கழிக்க தவறுவதில்லை. அதே போல இந்த மூச்சுப் பயிற்சியை முடிந்தளவு ஒரு 10 நிமிடமாவது தொடர்ந்து செய்தால் நாம் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் என்று சொல்லி, நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய ஸ்கை ஆன்லைன் குழுமத்திற்கு நன்றி கூறியும், இவ்வளவு நேரம் செவிமடித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறியும், என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்ங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிகச் சிறப்பான முறையில மூச்சு பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றியும், மூச்சு பயிற்சி எத்தனை வகைகள் இருக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. பல உதாரணங்கள் எடுத்து காட்டுனீங்க. வருடந்தோறும் இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சா ஆயுசு எந்த அளவுக்கு அதிகமாகுங்கிறதையும்
நிறைய அனுபவிச்சு அந்த சான்றுகளோட ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. பேராசிரியர் அருள்நிதி சுதா கலிங்கன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணி அளவில் மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 5 நிமிட வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாளொரு சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:15 மணிக்கு மாலையில் காயகல்பம், 6:30 மணி அளவில் தவம், மாலை 7 மணி அளவில் சிந்தனை, 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு செய்வோம். பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா.